Hello friends, welcome back to Sarbath Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வெஜிடபிள் மோமோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் மோமோஸ் கூட நீங்க கார சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த வெஜிடபிள் மோமோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெஜிடபிள் மோமோஸ் பண்றதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப மேல் மாவு சூப்பரா ரெடி ஆயிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி நல்லா ட்ரை ஆகாம எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு மணி நேரம் நல்லா இதை ஊற விட்டுருக்கோங்க. அப்பதான் மோமோஸ் சூப்பரா வரும். நெக்ஸ்ட் மோமோஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் சூப்பராக போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு திருவுன கேரட்டு, 1 கப்பு நல்லா கட் பண்ண முட்டைக்கோசு, இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே வதங்கி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த சோயா சாஸ் சேர்க்கும் போது தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான மோமோஸ் ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ மோமோஸ் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது மோமோஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கான ரெட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் சுடு தண்ணி போட்டுக்கோங்க. அதில் 4 தக்காளி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடயே காரத்துக்கு தகுந்த மிளகாயும் போட்டு நல்லா தக்காளி மிளகாயெல்லாம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த தக்காளியில் உள்ள அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியில் உள்ள எல்லா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அந்த தக்காளி மிளகாயையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி அரைச்சாச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம நறுக்கின பூண்டு, நறுக்கின இஞ்சி எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி மிளகாய் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான மோமோஸ் ரெட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம 1 மணி நேரமாக மாவை நல்லா பெசரி வச்சுருந்தோம். ஸோ இந்த மாவு நல்லாவே சாஃப்ட் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாவில் ஒரு சின்ன பால் சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அது மாதிரி மாவு மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சப்பாத்தி கட்டையில் சின்ன பீசஸாக எடுத்து நல்லா ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு கொண்டுட்டு வாங்க. இப்போ ஒரு சின்ன சைஸு சர்க்கிள் மாதிரி நமக்கு ஷேப் வேணும். இப்போ ஒரு சின்னதாக மூடி எடுத்து அதை நல்லா கட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ மேல் மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ அதை ஒரு உள்ளங்கை அளவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை அது உள்ளே வச்சு மோமோஸுக்கு எப்படி நம்ம மடிக்கணுமோ அதை மாதிரி மடிச்சுக்கணும். நான் இப்போ மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மோமோஸில் நிறைய டைப்பில் மடிப்பாங்க. ஸோ நான் ஒரு ஷேப்பில் நல்லா மடித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு மோமோஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே சேம் மாவை எடுத்துக்கோங்க. அது உள்ளர ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. நான் இப்போ சர்க்கிள் ஷேப்பில் கொண்டு வரேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சர்க்கிள் ஷேப்பில் நம்ம நார்மலாக கொழுக்கட்டைக்கு பண்ணுறோம்ல அந்த தேங்காய் குடுமி வைக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி கொண்டுட்டு லைட்டாக நீங்கள் சென்டரில் மட்டும் நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு ஒரு மோமோஸ் ரெடி ஆகிருக்குங்க. இப்போ சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு ஒரு மோமோஸ் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எல்லா மோமோஸையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மோமோஸ் எல்லாம் இப்போ ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு இட்லி பானையை வச்சுக்கோங்க. இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மோமோஸை இந்த இட்லி பானை தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ இது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சூப்பரான மோமோஸு செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. பார்க்கவே சூப்பர். வாங்க இந்த மோமோஸை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிட்டுங்க. இந்த வெஜ் மோமோஸ் கூட நீங்கள் ரெட் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த வெஜ் மோமோஸ் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சர்பத் கிட் சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோஸ், டிராவல் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னு நம்மளோட சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.